உபவாசனாலே முழு இருதயத்தோடு என் இடத்துல என்ன பண்ணணும்? திரும்பணும். அதில் என்ன இருக்கணும்? கண்ணீர், புலம்பல் இருக்கணும். புலம்பல் மீன்ஸ் ட்ரூத், உண்மையை போய் அவர்கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லணும். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, ஒருத்தன் உடைக்கப்பட்டு புலம்பும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தவங்க எமோஷ்னலி பிரேக் ஆகிட்டோன்னே உங்களை கட்டி பிடிச்சி அழுவும் போது தான் உள்ளத்தில் மறைச்சி வச்சிருந்த மொத்த வேதனையும் வெளியே சொல்கிறோம். அதுவும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த சேஃப் ஜோனு கிட்ட வரும்போது பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணு இப்படி நினைப்பாங்க. ஆனால் அவன் ஒட்டிக்கப்படும் போது அவன் 10 வருஷமாக பட்ட வேதனை என்ன பண்ணுவான் சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாரு, என் கிட்ட வரும்போது நடிக்காத, புலம்பலோடு என்ன பண்ணு, வா உண்மையை சொல்லு, என்ன பண்ணு, உண்மையை சொல்லு. உனக்கு இந்த ஒரு சின்ன இடம் வலிச்சது, அதை கூட என்கிட்ட என்ன பண்ணு சொல்லு. உபவாசன்றது முதல்ல ஃபாஸ்டிங் இருக்கிறது கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க சபை. உபவாசத்துக்கு அடித்தளமான காரியம் எது? உபவாசத்துக்கு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என் இடத்துல என்ன பண்ணுங்க, சும்மா என் சமூகத்துல ஆக்ட் பண்ணிட்டு போகாதீங்கன்ற. இது ஆண்டவர் தன் வாயினால் சொன்னது. இப்போ தானியல் இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க ஆண்டவர் உணர்ந்து பண்ண காரியம். தானியல் சென்ட்டு கூட என்ன பண்ண மாட்டாரா, அடிச்சுக்க மாட்டார். அது அவர் வச்ச உணர்வு. ஆனால் இது ஆண்டவர் ஏசாயா மூலமாய் தன் இஸ்ரேல் ஜனத்தை எஷூரன் என்று அழைக்கப்படுகிற கூட்டத்திற்கு கேட்கிற ஒரு காரியம். உண்மையாய் அவருடைய சமூகத்துல உபவாசம்னா என்னன்னு புரிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜபத்தோடும் உபவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அவர் எங்க ஏற்றுவாரா? உயர்ந்த இடங்கள்ல ஏற்றுவார். இன்னைக்கு உபவாசத்தை நம்ம டச் கூட பண்றது இல்லை. இப்போ என் முன்னாடி உண்மையா உபவாசம் இருக்கு, நான் உனக்கு என்ன பண்றேன், எல்லாத்தையும் தரேன். ஆனால் இந்த உண்மைத்தன்மை நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இருதயத்தை கிழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யூ நீட் டு லேர்ன் மோர் ஸ்கிரிப்சர். பைபிளை பைத்தியக்காரத்தனமா படிக்கிறோம். இது எதுவுமே படிக்காம கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுருவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் கிடையாதுங்க.